ஒரு நாள் நிவின் பாலி நிவின் சேட்டன் கால் பண்ணிவிட்டு நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். கால் பண்ணிவிட்டு அவர் கேட்டாச்சு, உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படி கேட்டாச்சு. ஸோ ஐ செட் இருக்குது ஆப்வியஸ்லி. அப்போ தான் சொன்னேன், ஒரு படம் இருக்குது பேரன்போட அப்போ சொல்லலை, ராம் சாரோட படம் அப்படி சொல்லியாச்சு. அப்போ அந்த டைமில் எனக்கு ராம் சார்னு யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ நான் கேட்டேன், அது யார் அப்படி கேட்கும்போது சொன்னேன், நான் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கு, 7 கடல் 7 மலைன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் பேரன்போட டைரக்டர் அப்படி சொல்லியாச்சு. அப்போ நான் பேரம் மூவி பார்த்துருக்கு. ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்ன மம்முக்கால தானே நான் மம்முக்கா இருந்ததுனால நான் அந்த மூவி பார்த்தேன். மலையாளத்தில் டவுட் என்கிட்ட கேட்குறீங்களா? நம்ம தமிழே ஒழுங்காக பேச மாட்டேன். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஓகே, நமக்கு தெரிஞ்ச மலையாள வார்த்தை கொஞ்சம் கான்ஃபிடென்ஸில் இருக்குது சார். ஏடா கோபி ஈ பாத்ரூம் அந்த டைலாக் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இல்லை, இது வேறு படம் மேடம், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வந்து மறந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி தான் நான் இந்த படத்தில் வந்தேன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நிவின் சேட்டன். அண்ட் அதுக்கப்புறம் ராம் சார் சொன்னேன்னா 25 days மட்டும்தான் வேணும். ஸோ பரவாயில்ல பண்ணிடலாம், 25 days தானே. நம்ம மலையாளத்தில் பண்ணும்போது 30 days இருந்துச்சுன்னா நம்ம 20 daysலேயே முடிஞ்சிடும். ஸோ ஓகே, அப்படி வச்சு படம் என்னை வச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில். ஸோ போயப்போ ரொம்ப டஸ்ட்டு, ரோட் பனி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போது போயிட்டு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஆஸ்மாவோட ஃபீலிங் ஆரம்பித்தேன். ஸோ நான் ராம் சார்கிட்ட சொல்லலை, ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு 2-3 days கழிஞ்சப்போ தான் எனக்கு புரிய வந்தேன். பிகாஸ் என்ன ஹீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைரக்டர். மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடையாது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவும் இல்லை. ஒன்லி ஃபோக்கஸ் படம் 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 அதுதான். ஸோ எனக்கு அவர்கிட்ட போய் சார் பிரேக் இருக்கா, சாப்பிடணும் அப்படி பேசுகிறதுக்கு பயமாக இன் த சென்ஸ் அவரோட டெடிக்கேஷனாக வேறு லெவல். ஸோ அப்போ எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் சொல்லலை. பிகாஸ் ஆனால் நான் காரணம் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொச்சியில் போய் நான் டெய்லி காலையில் 2 puff இன்ஹேலர், ஈவினிங் 2 puff இன்ஹேலர், அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராம் சார் சொன்னேன்னா, கிரேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷெட்யூல் போக போகிறேன், அதில் சிவா சார் இருக்குது, அந்த ஷெட்யூலில் நம்ம ஓட போகிறேன் அப்படி சொல்லியாச்சு. அப்போ இந்த ஆஸ்மா வச்சு நான் எப்படி ஓடும், அதை வச்சு ஷூட்டிங் ஆரம்பித்தேன். பாலக்காடு தான். எப்படி சார் ஓடணும் கிரேஸ், நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த மலை தான், இந்த மலைக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஓடுறோம். அப்போ பார்த்தப்போ ஓகே ஃபைன் ஓடிடலாம். என்னை விட அதிகமாக எனர்ஜி இருக்கும்னு நான் நினச்சேன். இவர் அதை விட மடியன். ஏன்னா இவங்க அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஓடுறாங்க, 1 மாதமாக ஓடிட்டு தான் அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்றாங்க. எங்க காலையில் வந்தவொடனே மலையை காட்டுவார், சார் இன்னைக்கு ஷார்ட்டு மலையில் ஏறுறது சார் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னா எத்தனை தருவன்னு சொல்ல மாட்டார். ஸோ மலையில் ஏறிடுவோம் சார், இப்போ ஏறுறது பிஹைண்ட் எடுத்தாச்சு, இப்போ கேமரா முன்னாடி வச்சுட்டு இறங்குவாங்க. இது மாதிரி அந்த மலையை நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே அந்த பாலக்காடுலேருந்து நேராக ரோட்டில் நடந்துருந்தேன்னா இவங்க வீட்டுக்கு கொச்சி நடந்து போயிருப்பாங்க, நான் சென்னைக்கு வீட்டுக்கு நடந்தே வந்திருப்பேன். அந்தளவுக்கு ஓடி நடந்தது படம் சார். இது எதுனா ஆர்டிஸ்ட்டு நீங்கள் சீக்கிரமாக ஒரு 90 days ஒல்லி ஆகிறது எப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரக்டர் ராமோட ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து 15-20 கிலோ உங்களை குறைச்சி ஹெல்த்தியாக இருப்பார் சார். தப்பாக சொல்ல சார், ஹெல்த்தியாக ஜெயிக்கணும் சார். சார் இதெல்லாம் ஸ்டேஜுக்கு பேசுறது, அந்த கதையெல்லாம் பத்திரமா வச்சுங்க. அடுத்தது ஜோக்ஸ் அப்பார்ட். அப்போ அதுக்கப்புறம் மலை ஏறி திரும்பி வந்து எனக்கு ஒரு பூல் சீன் இருக்குது. அன்பு பூலில் ஜம்ப் பண்ணோம். ஸோ அவரை பின்னாடி போய் காப்பாற்றணும், அந்த சீன் தான். ஸோ அது பண்ணுறதுக்கு அவர் கேட்டேன் என்னென்னா ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படி சொல்லியாச்சு. ஸோ ஸ்விம்மிங் எல்லாம் கற்றி நான் போய் ஷூட்டிங் இருக்கும்போது அவர் என்ன சொன்னேன்னா, கிரேஸ் நீச்சல் தெரியாத மாதிரி நீந்தணும் அப்படி சொல்லியாச்சு. அது சார் சார் எப்படி சார் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லியாச்சு. ஸோ கேமரா அங்கங்கே வச்சு 4 கேமரா அங்கங்கே இருக்குது. ஸோ இவனுக்கும் நீச்சல் தெரியாது, இதுக்காக கற்றுட்டேன்.
ஸோ இவன் ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ சிங்கிள் ஷாட்டு தான், ஜம்ப் பண்ணியாச்சு. எப்படின்னு தெரியலை. அதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அந்த போண்டில் வரன இது எப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஜீப்பில் போன ஒரு சிச்சுவேஷன் தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே எல்லாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனும் ஒரு உருக்க மாதிரி ஒரு மனுஷன் இப்படியே நம்ம கூட நின்றுட்டே இருக்குது. நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். ஸோ அவரோட எனர்ஜிக்கு பக்கத்தில் போனால் நமக்கு பீட் பண்ணவே முடியாது, அந்த அளவில் இருக்குது அந்த மனுஷன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஜீப்பில் போகும்போது எனக்கு ஒரு அடிப்பட்டேன். எனக்கு பேக்கில் போகும்போது எனக்கு அடிப்பட்டேன். எனக்கு கிறுக்குன்னு ஒரு சவுண்டு வந்துடுச்சு. ஸோ ஏன்னா என்னோடய டிஸ்க்கு இல்லை ஒரு பல்ஜு வந்துடுச்சு. ஸோ எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு அந்த பெயின். பட் அதுவும் நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா நான் விசாரிச்சு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரக்கிங் அண்ட் ஆல் தட். அதனால தான் நினச்சி போய் அதுக்கப்புறம் பின்னே மலை ஏறி மலை திருச்சி வந்து எல்லாம் கழிஞ்சு ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகி அவர் 25 days தான் கேட்டேன். 90 daysலாம் ஷூட்டு முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இன்னொரு 2 படம் ஃபினிஷ் ஆகி ஒரு நாள் நான் உட்காரும்போது எனக்கு இந்த ரைட் லெக் ஃபீல் ஆகலை. ஸோ அப்போ ஏன்னா ஃபிசியோதெரப்பிக்கு எல்லாம் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் எம்ஆர்ஐ எடுத்தப்போ டிஸ்க் பல்ஜு L5 லார்ஜு. வாவ், நைஸ். ஒரு ஃபஸ்ட் தமிழ் மூவி பண்ணுறதுக்கு இவ்வளோ ஓகே ஃபைன். அதெல்லாம் நான் சர்ஜரிக்கு அப்போ டாக்டர்கிட்ட போய் டாக்டர் என்ன சொன்னால் நெக்ஸ்ட் டே சர்ஜரி அப்படின்னு சொல்லி நான் ராம் சாரை கால் பண்ணுறேன். சார் நாளை எனக்கு சர்ஜரி தார் சார் அப்படி சொன்னேன். அவரை நான் கேட்டேன்னா கிரேஸ் சார் நம்ம படத்தில் நடிக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, இந்த ஹோல் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னேன்னா பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி அப்போனா சார் என்னோட இது பல்ஜு சார் பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி சொன்னேன். அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவருக்கு என் மேலே. ஸோ அதெல்லாம் வச்சு இதெல்லாம் முடிஞ்சு நான் இந்த ப்ரொமோஷன் டைமில் தான் சிவா சார்கிட்ட சொன்னேன். அவருக்கு தெரியாது, அந்த டைமில் எதுவும் அவருக்கு தெரியாது. பட் இதெல்லாம் மாட்டி வச்சுன்னா எனக்கு இது ஒரு பெயினாக ஃபீல் ஆகலை. ஏன்னா இது ஒரு இந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும் அன்புனா அந்த இது ஐயா அன்பு தானே. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு அந்த வலி எங்கேயே போயிடுச்சுன்னு தெரியல. நம்ம ஒரு அம்மா குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் இல்லை சார் எனக்கு சொல்லணும் சார், அதனால தான் பொத்ததுக்கப்புறம் சரி பெற்றதுக்கப்புறம் அந்த வலி மறந்து போடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. ஸோ ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். ராம் சார் மாதிரி ஒரு ஆளோட படம், அது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் சும்மா தான் சார் சொன்னேன் சார். நான் சார் நாங்கள் பேசுறது எல்லாம் சும்மா தான் சார், நீங்கள் இது சீரியஸாக எடுத்துக்கூடாது நீங்கள். எஸ் சார், ராஜேஷ் சேட்டா ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இங்கே 2015 க்ரீன் பார்க் கொடம்பகம் ஆப்போசிட் நிவின் பாலி நானும் ஒரு வடக்கன் செல்ஃபின்னு ஒரு மலையாளம் படம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ இதுக்கு ஆப்போசிட் ஒரு டீ கடை இருக்குது. அங்கே தம் அடித்து டீ சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ராம் சார் இந்த டீ சாப்பிட்டே இருக்குது. அப்போ நிவின் பாலி என்கிட்ட சொல்லியாச்சு, அதுதான் டைரக்டர் ராம், தங்க மீன்கள் எல்லாம் பண்ணியிருக்கு, நேஷ்னல் அவார்ட் வின்னிங் டைரக்டர், ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும். அப்போ ஒர்க் பண்ணியாச்சு. பக்கத்தில் இருந்து எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஐ திங்க் the power of dream or manifestation is so strong. அவன் அவ்வளோ ரெஸ்பெக்டாக அவ்வளோ ஆதரவாக உங்களை பற்றி சொல்லும்போது பக்கத்தில் இருந்து I didn't know about you sir by then. Only after that I watched your movies and I understood your language on screen. But பக்கத்தில் நானும் because we started our journey together. ஸோ அவள் என்ன ஆசைப்படும்போது அது எனக்கும் வேணும்னு நேச்சுரலாக ஒரு ஆசை எங்கிட்ட வந்திருப்போம். ஸோ அண்ட் it took me to பறந்து போ. and I'm very very happy இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கிடைச்சதில்லை. இந்த மூவி நடிக்கிறதுக்கும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கும் ஐம் ஷுர் இந்த ஆடியோ லான்ச்சோட ஸ்டார்ஸ் இஸ் டெஃபினெட்லி சந்தோஷ் தயாநிதி. இது உங்கள் ஈவினிங், அது ஐம் ஷுர். ஏன்னா எனக்கு முதல் படம் பண்ணும்போது 15 years பேக் எனக்கு தெரியும் அந்த 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 டே எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். இந்த டே தான் ரொம்ப மெமரபுளாக இருக்க போகிறது. பாக்கி எல்லாமே இட்ஸ் ஆஃப்டர் தட்.
and definitely Madan sir, I'm so happy to know it's your 1000th penned movie, and congratulations for that, and happy to meet all the senior directors of Tamil cinema. Because that I got a chance, உங்ககிட்ட எல்லாமே பேசுகிறேன். பாலா சார், மிஷ்கின் சார், வெற்றி சார், கார்த்திக் சார், அங்கே வந்து போன எல்லா டிரெக்டர்ஸ், பெரிய டிரெக்டர்ஸ், you all have a great fan base, audiences who love your work in cinema, and I'm also part of it, and good to have met all of you here. Mari sir, and like avanga Shiva sir sonna madri, it's so good to see you how actively you take care of the event as a family, so that is a pleasant watch. And Ram sir, I think I'm sure everyone said எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட, ஐ திங்க் this should be my 160th film. ஸோ அது எனக்கு இந்த மாதிரி ஒரு டிரெக்டோரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்ராக்ஷன் வாஸ் நைஸ். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் படிக்க மாட்டேன், கேரக்டர் மட்டும் கேட்டு போகிறது தான் என்னோட மெத்தட். ஆனால் நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணி சரி ஆன் ஸ்பாட்லே எப்படி போகலாம் அந்த இம்ப்ரவைசேஷன் கொடுத்து இந்த வே யூ சி யுவர் கேரக்டர்ஸ் இவால்வ், அது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வாட்ச். ஐம் ஷுர் கிரேஸ் வுட் ஹவ் ஒர்க்ட். அங்கே திலீஷ் போத்தன் சார் இருக்குது. ஐ திங்க் ஹிஸ் ஒர்க் பேட்டர்ன் இஸ் சிமிலர் டு யுவர்ஸ், பட் எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கதில்லை. அண்ட் ஆல் ஏகா சார் ஒப்பம் ஒரு படம் உங்கள் கூட மலையாளத்தில் ஒர்க் பண்ணோம், அண்ட் இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். பிரியன் தர்ஷன் சாரோட படம் சமுத்திரகனி சார் கூட தான் அந்த சீன் எனக்கு இருந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் திஸ் சீன். அண்ட் கம்மிங் பேக் டு த மூவி அண்ட் த கேரக்டர், இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. இட்ஸ் அன் ஐடியலி நம்ம தியரட்டிக்கலி இருக்கிற கேரக்டர்னு ஐ பிலீவ், பட் ஆஸ் யூ விஷ் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம உலகத்தில் வந்து சேரட்டும், நம்ம நாட்டுக்கே வந்து சேரட்டும். அண்ட் ஐ எம் ஷுர் பரந்துப்பு இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபெதர் that will fly across our nation, and such films always touched our heart. I am sure as a great lover of Tamil cinema, from Bharadiraja sir films to Bhagirath sir films to Pasanga is one of my favorite, to Neraya feel good films kodta a great industry like Malayalam. I am sure Parantupu will definitely contribute to it. And Shiva sir முன்னாடி எல்லாம் ஃபங்க்ஷனில் பார்த்த எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது. ஆனால் ஒர்க் பண்ணுறபோது அந்த சேம் எஃபெக்ட் இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி பண்ணுற கேரக்டர்னால் அவங்க என்னோடய ஒய்ஃபோட எக்ஸு. அப்போ அந்த எக்ஸு சின்ன க்ரஷ். அப்போ அந்த ஒரு எக்ஸுக்கு விட வேறு மீனிங் இருக்கா? இல்லை ஓகே. அப்போ அந்த ஒரு வியர்டான சிச்சுவேஷன் வரக்கூடாது. அந்த லைன்ஸை கொடுத்த ராம் சார், அந்த பியூட்டிஃபுல்லான சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ண ராம் சாருக்கு ஐ ஆம் ஷுர் Shiva sir was a great companion to share such scenes with. And to the master of the movie, definitely Mithul, he is gonna be praised by all over the nation. I'm sure he will be, receiving many accolades and recognitions. I pray for that. And the person who acted as my son, Adarsh, Anjali ma'am, I was so happy to have, shared screen with you. Not saying the age, but I was also, much younger those times. But the Vineet song that Avala Appadi Onnu Alagille was very popular in Kerala. And since a fan of yours since then, a great and amazing artist you are. And to my thank you. It was nice working with you. Adana munadi sollitu irundha, like it was wonderful working with you because such an amazing actor you. Thank you. And Grace, we all come from the same industry. I was so happy that she is getting avlo பெரிய ஒரு டைரக்டர் கூட. ஏன்னா எப்போவுமே மென்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ எனக்கு எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வரும் 10th ஸ்டாண்டர்டில் வரைக்கும் காலேஜ் வரைக்கும் இங்கே நான் ஒர்க் பண்ணும்போது இந்த சாந்தோமில் எனக்கு முதல் டைம் கிடைச்ச மேனேஜர் மிஸ்டர் மகேஷ், அப்புறம் எனக்கு மலையாள சினிமையில் என்ட்ரி கிடைக்கும்போது கிடைச்ச வினீத் ஸ்ரீனிவாசன், அப்புறம் தமிழ் சினிமா வரும்போது ராம் சார். எனக்கு எப்போவுமே அந்த லக் கரெக்டாக வந்திருக்கு. கிடைச்ச மென்டர்ஸ் எல்லாமே
டாப் கிளாஸ். அவங்க எல்லாம் ரொம்ப ஹம்பிள், அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்கானிக் அண்ட் ஒரிஜினல். அதனால ஐம் தேங்க்ஃபுல் டு தி நேச்சர் அண்ட் ஆல்மைட்டி. அண்ட் ஜெஸ், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் பிளேட் அன் அமேசிங் ரோல். எங்கூட என் பொண்ணாக நடிச்சிருக்கு ஒரு படத்தில். அப்போ தான் அதில் அவங்க ஷீ பிளேஸ் பிளைண்ட். லால் சார் ஒப்பத்தில் பண்ணுற அதே குவாலிட்டியில் பண்ணியிருக்கு சார். It was unimaginable from a very young actor to play such range. So I am happy that she's also part of it. And Vijayana, Diya, hi ma'am. Thank you so much for media and all the people have come assembled here. Bless us. Thank you. இல்லை, ஆக்சுவலாக ஜென்ரலாக தனித்தனியாக தான் கூப்பிடுவாங்க. ஏன் கும்பலாக கூப்பிட்டாங்க இப்போ தான் புரியுது. நீங்கள் ஆந்திரா தானே மேடம்? ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா ஃபுல்லாக எல்லா மார்க்கெட்டையும் வந்து சார் வந்து ஒரே டைமில் பிடிக்கணுன்றது தான். ஸோ வேர்ல்டு வைட் ரிலீஸ் இந்த படம். அந்த டேட்டை மறந்துட்டேன் சார், ஜூலை 4th. பேன் இண்டியா. ஆமாம். ராம் சார், எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு நான் வந்து நிறைய வாட்டி அவர்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த ஒரு சின்ன ஒரு கேரக்டருக்கும் அதுக்கப்புறம் ரீசெண்ட்லி ஒரு சின்ன ஒரு சாங், அண்ட் தட் டு with Madan, my brother, we've sung so many songs together, done so many songs together, and Santosh also. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு ராம் சார் வந்து, அந்த பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு பாடுங்கன்னு. பட் ஐ ஃபெல்ட் எங்கேயோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் யூஸ்வலாக பண்ணுற ஒரு இமோஷ்னல் இல்லை மேபி லவ் சாங்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு சாங், சன்ஃப்ளவர் சாங். ஸோ சன்ஃப்ளவர் இஸ் ஃபார் லெஜெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த கேரக்டர் கூட ஒரு நானும் தியாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜெஸ்ஸியோட பேரண்ட்ஸாக அதில் நடிச்சிருக்கோம். அண்ட் தட் இஸ் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ராம் சார். ராம் சாரோட பேரன்பில் கூட நல்ல ஒரு பாடல் வந்து பாடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு, யுவன் சார் ராம் சார் காம்போவில். ஸோ ஐ டோன்ட் நோ வை ஐ வாஸ் சோசன், பட் ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி. ஏன்னா சிவா வந்து நாங்கள் வி கோ பே பேக், நிறைய வெங்கட் பிரபு, சிவா, நாங்கள் எல்லோரும் அந்த ஒரு கும்பலாக வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம். பட் அதர் தென் தட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் கூட மோஸ்ட் ஆஃப் மை சீன்ஸ் ஆர் வித் சிவா அண்ட் தியா அண்ட் அன்பு அண்ட் ஜெஸ். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு கேமியோ, அந்த சின்ன ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ராம் சார் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு த என்டையர் டீம். அதோட சொல்லி முடிச்சிடுறேன். ராம் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நானும் மலையாளி தான், என்னோட தமிழ் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நான் பேசுகிறேன். என்னை விஜய் ஆனந்தா என்னை கூப்பிட்டேன் இந்த படத்துக்கு. ஆனால் சார் கொடுத்த ரெஸ்பெக்ட் அது ஒரு ஃபேமிலியில் வந்த மாதிரி இருக்காங்க எனக்கு. ஆனால் என்னை ட்ரீட் பண்ணியதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பெரிய க்ரூ கூட நானும் ஜாயினாக இருக்குது இந்த படத்தில். ஐம் ஸோ ஹாப்பி. இனியும் இந்த தமிழில் வரணும் ரொம்ப ஆசை இருக்குது. ஆல் டீம், all the very best. Thank you sir, thank you so much. Thank you ராம் சார், ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தங்கமீன்கள் பார்க்கும்போது இப்படி ஒரு அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அந்த டைமில் ஸ்கூல் படிக்கும் போது. அண்ட் உங்கள் படத்துலேயே இப்போது ஒரு கேரக்டர் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் ஃபஸ்ட்டே ரொம்ப பயந்துட்டு இருக்கப்போ நீங்கள் கூப்பிட்டு ஒன்றும் இல்லை எல்லாம் ஓகே அப்படின்னு ரொம்ப ஜாலியாக சில்லாக என்னை ஆக்கி என்னை கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல ஆக்குனீங்க. அண்ட் தேங்க்யூ கிரேஸ், நீங்களும் ரொம்ப எங்கள் கூட இருந்ததே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ எவ்ரிவன். இவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இது எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த பிரதீப் சார், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். நேயாம்பரம் சார், குமார் சார். ஸோ இப்போ நரன் தான் இந்த ப்ராஜெக்டோட இபி. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த 2 பேர், அன்பு, ஜெஸ். தே நெவர் பீன், எனக்கு ஒரு நாள் கூட லேட்டாக செட்டுக்கு வராத 3 ஆர்டிஸ்ட் வந்து இந்த 3 பேரும். தே ஆர் ஆல்வேஸ் ஆன் டைம். அண்ட் இவங்க யாருக்கும் எந்த காயமும் படல. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். these 3 people. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு டைரக்டராக எங்கள் டைரக்டர் எனக்கு சொன்னது வந்து என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள புஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க முகம் தான் திரையில் வருது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஜோக்ஸ் அப்பார்ட் சிவா சார் சொன்னார், சார் ட்ரெயின் கலர் மாறிடுச்சுன்னு. ஆக்சுவலாக ட்ரெயின் கலர் மாறல. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் சிவா சார், ஏன்னா பையனை தேடணும். அவர் கீழே குடிஞ்சு ட்ரெயினுக்கு அடியில் தேடிட்டு இருந்தார்.
சார் அது கலகலப்பில் ஸ்கூட்டரில் கடியில் தேடலாம், ஆனால் இந்த படத்தில் தேடினா பையனுக்கு ஏதோ ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம். முதல் நாள் ஷூட்டு எனக்கே அது லேட்டாக தான் புரிஞ்சுது. என்னன்னா பையன் கலரில் நான் பண்ணது தான் தப்பு. இல்லை இட்ஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங். சார் அது ஒரு ஹியூமராக பண்ணார். பட் நான் அது போய் நேராக பர்சனலாக இல்லை சார்னு சொல்கிறது பதிலாக என்னோடய ஸ்டைல் எப்போதுமே நான் வந்து டவரை வந்து ட்ரெயின் மேலே, இல்லை கேமராமேன் மேலே, இல்லை காற்று மேலே, இல்லை லைட்டு மேலே, இப்படி தான் ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா டேரக்டரும் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக் நம்ம எல்லாருமே அது ஃபாலோ பண்ணுறோம். அது சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, அகில உலக சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, the technique of directors to tell lies to make them comfortable and easy, அதுதான் ஒரு டைரக்டருடைய வேலை. அண்ட் பிகாஸ் வி லவ் அவர் ஆர்டிஸ்ட், ஏன்னா அவங்களுடைய சிறு மனம் கோன்னாலும் அது வந்து நமக்கு அந்த நாள் வீணாயிடும், அந்த ஷார்ட் வீணாயிடும். அண்ட் கிரேஸ் இஸ் வெரி டெடிக்கேட்டட். 90 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு, அதை கிரேஸ் 24 நாள் தான் நடித்தாங்க. கிரேஸ் 90 நாள் நடிக்கல. படத்தில் 90 நாள் வேலை பார்த்தது வந்து அன்பு. அண்ட் கிரேஸ் வாஸ் ஆக்டிங் 23 days, பட் ஷீ டிட் இட் வெல் பெஸ்ட். என்ன பிரச்சனைனா கிரேஸ் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. சொல்லியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஆஸ்துமா வந்துருச்சுங்கிறது எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும்? கேட்க தான் முடியும் இல்லையா? அண்ட் முதுகில் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா 6 மாதம் கழிச்சு டிஸ்க் பல்ஜுன்னா அந்த சத்தத்தில் பல்ஜு வந்துச்சா, கேரளாவில் போய் பல்ஜு வந்துச்சுன்னா எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எந்த பல்ஜு எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இட்ஸ் நாட் தட் இது ஆர்டிஸ்ட் சொன்னால் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சிவா சாருக்கு வந்து ஒரு நாள் வயிற்று வலி, அதுக்காக ஒரு ஷூட் நிறுத்திட்டேன் நான். ஒரு வயிற்று வலிக்கே ஒரு நாள் நிறுத்தினேன்னு ஒரு முதுகு வலிக்கு 2 நாள் நிறுத்த மாட்டோமா என்ன? இல்லை இந்த ஷூட் ஏன் 90 நாள்னா நிறைய நாள் கிட்டத்தட்ட 8 நாள் ஷூட்டே பண்ண நின்றுருக்கு. ஸோ ஒரு டைரக்டராக ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தில் இவங்க ஆக்சுவலாக பட்ஜெட்டை தாண்டி ரொம்ப போயாச்சு. ஆக்சுவல் ஷெடியூல் வந்து 68 நாள், ஆனால் இந்த படம் நம்ம 90 நாள் பண்ணோம். பிகாஸ் நம்ம படம் நல்லா வரணுங்கிற அஸ் எ ப்ரொடியூசராக அவங்கள பற்றி ஒரு சின்ன அதே 10 செகண்ட்ஸ் தான். இப்போ இங்கே சன்ஃப்ளவர் பார்க்குறீங்கல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சன்ஃப்ளவர். நான் இப்போ அவர்கிட்ட, அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர், நான் அவர்கிட்ட ஒரு சஜஷன் சொல்கிறேன். சார் நம்ம அந்த சன்ஃப்ளவர் எடுக்கிறது வந்து இந்த ஈசிஆர்லேயே ஒரு 2 கிரவுண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு சிஜிலாம் பண்ணிக்கலாமே சார் அப்படின்னாரு. அப்படியே என்னை பார்த்தார் ராம் சார். அவர் மைண்டில் என்ன ஓடிச்சுன்னு தெரியல. இவெல்லாம் நமக்கு ஐடியா சொல்கிறான்ற மாதிரி ஓடிச்சா, இல்லை இதெல்லாம் நம்ம கேட்குறோமே அப்படின்ற மாதிரி ஓடிச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட் காப்பி பண்ணுற டைரக்டர் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அதை கம்மியாக பண்ண தான் நினைப்பாங்க. அவர் என்ன பண்ணார்னா மைசூர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே 2 கிரவுண்டில் வந்து சன்ஃப்ளவர் இருக்குது, அங்கே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு. இது எது இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டைரக்டர் நம்ம எடுக்க வந்ததை எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு நினச்சி அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர், ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். இது மாதிரி டெடிகேஷன், இது மாதிரி லவ் ஃபார் சினிமா வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆனந்தி, இப்போ தனஞ்சயன் சார்லேருந்து எல்லோரும் சொன்னாங்க இவங்க படத்தில் அஞ்சலி இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் கட்டழுத்தங்கள் அடிப்பட்ட கதையை எங்கேயுமே சொல்ல. அண்ட் தட் வாஸ் அ ப்ரூட்டல் ஆக்சிடென்ட். அந்த மகாராஷ்டிராவில் விழுந்தது சைக்கிளில் இருந்து. அது மட்டும் இல்லை, நான் அவங்கள அறிமுகப்படுத்தினேங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக என்னுடைய எல்லா இக்கட்டான தருணங்களையும், இப்போது தரமணியில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணோம், ஜேஎஸ்கே சார் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு யாராவது வேணுங்கிறப்ப நான் ஒரு ஃபோன் கால் தான் பண்ணேன். ஆண்ட்ரியா ஹீரோயின் ஆனந்தி, இதில் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் வரலாம், சௌமியான ஒரு கேரக்டர் பேர், நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அடுத்த செகண்ட் எஸ் சொன்னாங்க. அதுக்கடுத்தது பேரன்பு, அதில் திரும்பவும் ஒரு ஆண்டகனிஸ்ட், ஒரு ரெகுலராக ஒரு ஹீரோயின் பண்ண விரும்பாத ஒரு கதாபாத்திரம். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கதையில் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்கிறேன். நான் 7 கடல் 7 மலை, நான் கொச்சியில் இருக்கேன், படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அன்னைக்கு காலையில் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது, இந்த படத்தில் ஹீரோயினே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ சுரேஷ் காமாட்சி சார் சொன்னார், இந்த மாதிரி ஹீரோயின் இல்லைன்னு நியூஸ் வந்திருக்கு, ஈவினிங் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஹீரோயின் யாருன்னு சொல்லலைன்னா ஒரு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ஒரு என்னால் நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், பணமே வாங்க முடியாமல் போனாலும் போயிடும் அப்படின்னாரு. அப்போ நான் எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ண, இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன், அந்த படத்தில் நீங்கள் நடிப்பீங்களான்னு தெரியாது, அந்த கேட்ட ஒரு வேளை நான் உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், கொடுக்காலும் போனாலும் போவேன், நான் உங்கள் பேர் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படி தான் 7 கடல் 7 மலையில் ஆனந்தி ஹஸ் கம் இன் டு தட் ஃபிலிம். இந்த படத்தில் அதே தான் ஹாட் ஸ்டார் வந்து நான் முதல்ல கிரேஸ் ஆண்டனி தான் நடிச்சாகணும்னு பிடிவாதமாக இருந்தப்போ தே செட் ஷீ இஸ் நாட் அ ஹீரோயின் மெட்டீரியல். அப்போ நான் ஒரு ப்ரொமோ கட் பண்ணி ட்ரெய்லர் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்குமா சார் அதை ஓகே பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, அப்போ இந்த படத்தில் தமிழில் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வேணும். அப்போ யார்கிட்ட கேட்க முடியும்? நான் திரும்பவும் அஞ்சலிட்டு தான் கேட்க முடியும். ஏன்னா ஹீரோயின் இல்லாமல் ஆனால் ஒரு ஹீரோயின் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க பண்ணால் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டிசைன் ஆகிறது கரெக்டாக இருக்கிறப்ப again I called her, மாதிரி வனிதான்னு ஒரு கேரக்டர் ப்ளீஸ் வந்து பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, ஆனந்தி வந்து அது என் மகனுக்கும் என் மகளுக்கும் ஒரு அக்கா மாதிரி, எங்கள் வீட்டினுடைய ஒரு பில்லர். ஸோ ஆனந்தி ஏன் எங்க கூட இருக்காங்கன்னா, ஷீ இஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி, எங்கள் வீடு. நாளைக்கு என் படத்தில் நடிக்கலைனாங்களும் ஷீல் பி இன் மை செட். ஸோ ஆனந்தி, தேங்க்ஸ் யூ லாட் ஃபார் தட்.
அண்ட் அவர் ஹோல் ஃபேமிலி லவ்ஸ் யூ. அண்ட் அன்பு மித்துல் இவன் வந்து இதே மாதிரி தான், இவன் ஆடிஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. அண்ட் இவனுக்கு எல்லாமே தெரியும், நடிப்பு சூப்பராக வரும் ஆனால் ஓட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் ஆனால் டான்ஸ் ஆட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் வேபோர்டு ஓட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ இவனுக்கு முதல்ல நாங்கள் ஒரு 3 மாதம் ஸ்விம்மிங், ஓடுறது, நடக்கிறது, டான்ஸ் இது மட்டும் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் ஷூட் போனோம். அண்ட் இவனை சொல்லணும்னா இவங்க அப்பா, சார் டாடா சார் எங்கே இருக்கீங்க, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அப்பா எங்கேயாவது இருப்பாங்களான்னு கேட்டாங்க. அவர் தான் அந்த அப்பா. இவன் பிறந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் அவர் பார்த்துட்டு இருந்த மெயின் வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இவன் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. நான் கேட்டேன், ஏன் சார் அவனை கைட் பண்ணுறதுக்கு, அவனை வழி நடத்துவானா? அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இல்லை சார் அவன் வளரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அழகாக இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு 14 வயசுல எப்படி அவன் பெரிய பையன் ஆயிடுவான், அது வரைக்கும் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட், என்னால் மேக்ஸிமம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷனல்லேருந்து வெளில வந்து சின்னதாக ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ரசிக்கிறது. 325 நாளில் இவன் என்னைக்காவது இவனுக்கு வேலை, இவன் ஏதாவது லீவ் விட்ட போய் பர்சனலாக வேலை பார்த்துக்காரு. அப்படி இவனோடே இருக்கக்கூடிய இந்த அப்பா தான் பறந்து போவேன் அப்பாவும் கூட. தேங்க்யூ சார். அண்ட் அஜு சார் தேங்க்யூ. நான் வந்து நிவின் சார்கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி நிவின் சார் இந்த கதை தெரியும், அண்ட் நிவின் சார் என்ன சொன்ன, அஜு பண்ணா கேரக்டர், நான் சொன்னேன் அவர் பண்ணுவாரா சார் இந்த கேரக்டர்னு கேட்டேன். ஏன்னா இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ரோல். எப்படி அப்போ நிவின் நான் கேட்குறேன்னு கேட்டார். கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க சார் ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் நான் வந்து நடிக்கிறேன்னு. தேங்க்ஸ், நீங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு. உங்களுடைய 120வது படத்தில் ஒரு ஷார்ட்டில் நடித்தாலும் போதும் நீங்கள் கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் விஜய் யேசுதாஸ் சார், எங்களுக்கு வந்து ஒரு பணக்கார அப்பா தேவைப்பட்டார். அந்த பணக்கார அப்பாவுக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடவும் தெரியணும், அண்ட் யூ ஷுட் லுக் வெரி கிளாசிக், ரிச், வெரி கூல் கையாகவும் இருக்கணும். அப்போ ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப அழகாக இருந்தீங்க, தாடிலாம் இன்னும் அழகாக இருந்துச்சு. அப்போ நான் பிரதீப் சார்கிட்ட சொன்னேன், சார் இவர் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறோன்னா பிரதீப் சார் இமீடியட்டாக கேளுங்கன்னாரு. அப்படி தான் யூ கேம் இன். அண்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு, நீங்கள் உங்களுடைய பிஸி ஷெடியூலே அந்த 5 நாள், அண்ட் நீங்கள் தியாவை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மைனா, ஷீ இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க நிஜ பேர் வேணி, பெபிள்ஸ் படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்படி தான் எனக்கு தெரியும். வினோத் தான் அறிமுகப்படுத்தினா. அப்போ நான் கேட்டேன், நீ படம் பண்ணல நடிக்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மைனாவை பார்த்தப்ப நான் நினச்சேன், எப்படி நடிக்க போகிறான்னு சொல்லி இந்த கதை எழுதுகிறப்ப நான் மைனாக்காகவே வேணிக்காகவே எழுதின கேரக்டர் தான் மைனா. அண்ட் மைனா, யூ டிட் அ கிரேட் ஜாப், தேங்க்யூ. அண்ட் சந்தோஷ், யுவன் அண்ணா தான் இந்த படத்தோட மியூசிக். மதன் சார் நீங்கள் மேலே தான் வந்து நிற்கணும் சார், நான் இப்போ தான் உங்களை பார்த்தேன். யுவன் தான் மியூசிக் அண்ட் வி பேட் இம் எவ்ரி திங், அட்வான்ஸ்லாம் பண்ணோம். பட் இந்த படத்தில் வந்து திடீர்னு மதன் சார் வந்து இவ்வளோ பாடல்கள் வைக்கலான்னு சொல்கிறப்போ யுவன் துபாயில் இருந்தார். எங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தார் யுவன். அப்போ யுவன் என்னென்ன பண்ணலான்னு கேட்டேன். அப்போ யுவன் என்ன சொன்னால், நான் பிஜிஎம் பண்ணுறேன்னா இந்த தடவை பாட்டு மட்டும் நீங்கள் யாராவது வச்சு பண்ணுங்கனாரு. அப்போ ஆபத் பாந்தவனாக என்னுடைய உதவி இயக்குநர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்த அந்த பொன்முட்டையிடும் வாத்து தான் சந்தோஷ் தயாநிதி. அண்ட் சந்தோஷ், உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி எனக்கு செஞ்சுருக்கீங்கன்னு. என் கேரியரில் இந்த படம் வந்து லைக் இட் வாஸ் ரீச்சிங் த டெட்லைன். ஐ வாஸ் ஹேவிங் எ லாட் ஆஃப் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ். நான் உங்களுக்கு நேர்லையும் கூட பார்க்கல. அந்த 19 பாட்டு போடுற வரைக்கும் அவன் நேரில் பார்க்கவே இல்லை, எனக்கு டைமே இல்லை. மதன் எழுதி கொடுப்பாரு, என் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவார், அங்கேருந்து அவர் டியூன் போட்டு பாட்டாக எங்களுக்கு அனுப்புவார். இப்படி 4 நாட்களில் வேகமாக நாங்கள் பண்ணோம். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னோட அசிஸ்டன்ஸ் என்ன சொன்னேன்னா, ஒரு வேளை நான் யுவன் சாருக்கு டைம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அந்த 19 பாட்டையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், திரும்ப யுவன் சார் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ அவர் செய்கிற உதவிக்கு கண்டிப்பாக என்னைக்காவது ஈடு செய்வேன், ஒர்க் பண்ணலைனாலும் பரவாயில்லையான்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பினேன். அப்போ சந்தோஷ் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டார், சார் நீங்கள் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இது நான் நான் என்னை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிறேன், இதை செய்கிறேன்னு செஞ்சீங்க. தேங்க்யூ சந்தோஷ். அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி போட்டு அந்த வாய்ஸில் தான், இல்லைன்னா நான் எப்படியாவது இவன்கிட்ட போய் கேட்டிருப்பேன். பட் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆச்சு, ஒருத்தர் இவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறம் ஐ ஷுட் நாட் கோ பேக், ஏன்னா யுவன் அண்ணாவும் சொல்லிட்டாங்க. அண்ட் யுவன் வாஸ் வெரி என்ன சொல்லுது கிரேஸ்ஃபுல். அவர் சொல்ல, யுவன் ஆல்வேஸ் சேஸ் தட் யூ ஆர் மை டைரக்டர்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட யுவன் ஓகே நீங்கள் ஒரு பாட்டு பண்ணுங்கன்னு சொல்லி, அண்ட் ஹி லவ்ட் ஆல் த சாங்ஸ். யுவன் பர்சனலி, அதுவும் அவர் பாடின அந்த கஷ்டம் வந்தால் என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்கிட்ட சொன்னார் சந்தோஷ். ஆல் த பெஸ்ட் யூ. அவரோட விஷஸ் என் மூலியமாக உங்களுக்கு. அண்ட் குமார், தங்கமீன்களில் ஆர்ட் அசிஸ்டன்ட், ஒரு சீன் நடிச்சிருப்பார். அப்புறம் ஐ மேட் இம் ஆர்ட் டைரக்டர் இன் தரமணி, அதுக்கப்புறம் மாரிஸில் வச்சுட்டு வேலை பார்த்தாரு. அப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு வந்து புக் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் மதன் சார், ஆக்சுவலாக ஒரு லிரிக் ரைட்டர் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இப்படி ஒரு ஐடியா எனக்கு இல்லவே இல்லை, இப்படி பாட்டு வைக்கலான்னு சொல்லியோ இப்படி பாட்டு எழுதலான்னு சொல்லியோ. ஸோ மதன் சார் படம் பார்த்துட்டு இப்படி ஒரு என்ன சொல்கிறது முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அது இந்த படத்துடைய இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸ்க்கும் அது மெயின் ஸ்ட்ரீமாக இருப்பதற்கும் நீங்கள் கொடுத்த ஐடியா தான் சார். தேங்க்யூ ஸோ மச்.
for giving me idea and collaborating with me. I respect you a lot. என்னைக்குமே you never say what you நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளில யார்ட்டையும் சொல்லவே மாட்டீங்க. இப்போ நான் சொல்லலைன்னா நீங்கள் என்றைக்குமே இது வெளில சொல்லிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். And thank you for that, for coming into my script and helping me to take into the mainstream audience, more audience. And then Pradeep sir. இவரை மீட் பண்ணதுக்கு காரணம் நரன். Where is நரன்? நரன் அவர் ஃப்ரெண்டு, என்னோட ரைட்டர், என்னோட ஃப்ரெண்டு. அவர் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவரை பார்க்க நான் போவேன். ஏன்னா அவருடைய வாரணாசின்னு ஒரு சிறுகதையை என்னை படமாக நடிக்கிறதுக்காக கேட்டார். அதுக்கப்புறம் நானே அதை டைரக்ட் பண்ண ரைட்ஸ் வாங்கினேன். போகிறப்ப பிரதீப் சாரை மீட் பண்ணேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ஆஃபீஸ் அப்போ ஹாட் ஸ்டார்லாம் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ படம் பண்ணுவோங்கிறதுக்காக இவர் என்கிட்ட பேசல, இவரும் என்கிட்ட படம் பண்ணுவாங்கிறது பேசல. இட் ஆல் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு படம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தார்.